துணை முதலமைச்சராக கூடிய உதயநிதி சொல்றாரு 2019 பிரதமர் வந்து திருட்டுத்தனமா வந்தாரு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஸோ வந்து ஒரு ஹோல்டிங் அ கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட், ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கிறீங்க, அமைச்சரா இருக்கீங்க, அரசியல் சாசனத்தின் மீது வந்து பதவி பிரமாணம் செய்து கொண்ட ஒருவர் பிரதம அமைச்சரை போய் திருட்டுத்தனமா வந்தீங்க அப்படின்னு சொல்றது அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை உண்டாக்கும்? ஒரு அரசியல் பார்வைன்னு ஒதுக்கிட்டா கூட துணை முதலமைச்சராக இருக்கவர் இப்படி பேசுவது மிக சீரியஸ் விஷயம். அப்படியெல்லாம் பேசக்கூடாது, வரம்பு மீறி பேசுவது. எந்த காலத்திலும் கலைஞர் கருணாநிதி கூட அப்படி பேசினதில்லை. ஒரு முதலமைச்சராக பல ஆண்டுகள் வகித்த பதவி வகித்தவர். இந்த பதவியில் இருக்கும்போது ஒரு எச்சரிக்கையான வார்த்தைகளை பயன்படுத்துவார். ஆனால் அவர் என்ன வேகத்தோடு என்ன கோபத்தோடு வெளிப்படுத்துகிறாரோ அந்த கோபம் மக்களுக்கு போய் சேருகிற வரையிலான வார்த்தைகள், மிருதுவான வார்த்தைகள் பயன்படுத்துவார். எனக்கு இடக்கன் நழுவ சில விஷயங்கள் அப்படி செய்திருக்கார். ஆனால் இப்போதைய துணை முதலமைச்சர் ஏன் அப்படி பேசுகிறார்? இவர் அமைச்சராக இருக்கும்போது சனாதனத்தை ஒழிச்சணும், கொசுவை ஒழிக்கிறத, டெங்கு ஒழிக்கிற மாதிரி ஒழிக்கணும் அப்படின்லாம் பேசினார். ஆக அரசியல் அனுபவம் இல்லை, ரெண்டாவது என்ன காரணம்னு தெரியல, இப்படி பேசுவார். ஹிந்தி தெரியாது போடா வராரு, கேலோ இந்தியா தான் நடத்துவார். அது கேலோ இந்தியாவுக்கு என்ன அர்த்தம்னு இன்றைக்கி இதுவரையில் தெரியல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இப்படி அவர் பேசியிருந்தால் அது கண்டிக்கத்தக்கது.